வணக்கம். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது, இப்படி ஆளும் வர்க்கத்தின் 6 வருடங்களாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்ஜி தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது. பேய் அரசாண்டால் பிணந்தின்னி சாஸ்திரங்கள் என்ற பதிவினை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்று நள்ளிரவு பதிவிட்டிருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் உடனடியாக அந்த பதிவினை தற்பொழுது அவர் நீக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலுமே கூட இந்த பதிவு பல்வேறு இளைஞர்களையும் தாவேகாவில் தொண்டர்களையும் தவறான பாதைக்கு திசை இருப்பதாக கூறி பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது காவல்துறை சார்பில் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சி.டி. நிர்மல்குமார், புசி ஆனந்த் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீதும் வரிசையாக வழக்குகள் பதியப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா மீது வேறொரு புதிய வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்படுவாரா அல்லது நீதிமன்றத்தை நாடி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது.